ஜாவாவில் அரித்மெட்டிக் operationகள் குறித்த tutorialக்கு நல்வரவு. இதில் கற்கப்போவது அரித்மெட்டிக் operationகளான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் மற்றும் அவற்றை பயன்படுத்துதல். இதற்கு பயனாவது உபுண்டு 11.10, ஜேடிகே 16 மற்றும் எக்லிப்ஸ் 37. இந்த tutorialஐ தொடர உங்கள் கணினியில் Eclipse ஐ நிறுவியிருக்க வேண்டும். மேலும் Eclipse ல் ஃபைல் ஐ உருவாக்க, சேமிக்க, இயக்க தெரிந்திருக்க வேண்டும். இல்லையெனில் அதற்கான tutorialஐ எங்கள் தளத்தில் காணவும். இங்கே operatorகளின் பட்டியல் மற்றும் அவற்றின் கணித செயல்பாடுகள் உள்ளன. கூட்டலுக்கு கூட்டல் குறி, கழித்தலுக்கு கழித்தல் குறி, பெருக்கலுக்கு நட்சத்திரம், வகுத்தலுக்கு முன்சாய்வு குறி. அவை ஒவ்வொன்றையும் விரிவாக காணலாம். இங்கே எக்லிப்ஸ் இடே மற்றும் மீதி கோடுக்கான அமைப்பும் உள்ளன. அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் என்ற கிளாஸ் ஐ உருவாக்கி அதில் மெயின் மெத்தோட் ஐ சேர்த்துள்ளோம். சில variableகளை சேர்ப்போம். இன்ட் எக்ஸ் எக்குவல் டோ 5, இன்ட் ய் எக்குவல் டோ 10 செமிகோலன், இன்ட் ரிசல்ட் செமிகோலன். எக்ஸ் மற்றும் ய் ஆப்பரண்ட்ஸ் ஆகும். ரிசல்ட் செயல்பாட்டின் வெளியீட்டை சேமிக்கும். அவற்றை கூட்டி முடிவை அச்சடிப்போம். ரிசல்ட் எக்குவல் டோ எக்ஸ் பிளஸ் ய் செமிகோலன். system.out.println parenthesesனுள் ரிசல்ட். Ctrl S ஐ அழுத்தி சேமித்து Ctrl F11 ஐ அழுத்தி இயக்குக. கூடுதலின் வெளியீடு சேமிக்கப்பட்டு மதிப்பு அச்சடிக்கப்பட்டிருப்பதை காணலாம். இப்போது மதிப்புகளை மாற்றலாம். எக்ஸ் எக்குவல் டோ 75, ய் எக்குவல் டோ 15. சேமித்து இயக்குக. அதற்கேற்றவாறு வெளியீடு மாறியிருப்பதை காணலாம். இப்போது எதிர்மறை மதிப்புகளை முயற்சிக்கலாம். ய் எக்குவல் டோ -25. சேமித்து இயக்குக. 75 பிளஸ் -25 ன் வெளியீடு அச்சடிக்கப்பட்டிருப்பதை காணலாம். இப்போது கழித்தலை முயற்சிக்கலாம். ய் எக்குவல் டோ 5, எக்ஸ் பிளஸ் ய் ஐ எக்ஸ் மைனஸ் ய் ஆக்குக. சேமித்து இயக்குக. -75 ன் வெளியீடு அச்சடிக்கப்பட்டிருப்பதை காணலாம். இப்போது பெருக்கலை முயற்சிக்கலாம். மைனஸ் ஐ asterisk ஆக்குக. சேமித்து இயக்குக. asterisk ஐ பயன்படுத்தி பெருக்க முடியும் என காணலாம். 75 asterisk 5. இப்போது வகுத்தலை முயற்சிக்கலாம். asterisk ஐ நீக்கி ஸ்லாஷ் ஐ இடுக. சேமித்து இயக்குக. எதிர்பார்த்த வெளியீட்டை காணலாம். இப்போது எதிர்பார்த்த முடிவு தசம எண்ணாக இருக்கும்போது என்ன நடக்கிறது என காணலாம். 5 ஐ 10 ஆக்குக. முடிவு 7.5 ஆக இருக்க வேண்டும். எனவே ரிசல்ட் ஐ புளோட் ஆக மாற்றுவோம். இதை சேமித்து இயக்குவோம். எதிர்பார்த்த முடிவு 7.5 ஆக இருந்தாலும் பெறும் வெளியீடு 7.0 என காண்க. ஏனெனில் வகுத்தலில் ஈடுபடும் இரு ஆப்பரண்ட்களும் இன்டிஜர்ஸ்.
y ஐ float ஆக்குவோம். y equal to 10f. சேமித்து இயக்குக. இப்போது எதிர்பார்த்த முடிவை காணலாம். எதிர்பார்த்த முடிவு float ஆக இருக்க, எதிர்பார்த்த வெளியீட்டை பெற அதில் ஒரு ஆப்பரண்ட் float ஆக இருக்க வேண்டும் என்பதை மனதில் நிறுத்துக. இப்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆப்பரேட்டர்கள் இருப்பின் நடப்பதை காணலாம். அனைத்து ஆப்பரண்ட்களையும் நீக்குக. int result equal to 8 பிளஸ் 4 மைனஸ் 2. சேமித்து இயக்குக. வெளியீடு நாம் எதிர்பார்த்தது. இப்போது மைனஸ் ஐ ஸ்லாஷ் ஆக மாற்றுவோம். இப்போது கூடுதல் வகுத்தலுக்கு முன் நடைபெற்றால் வெளியீடு 6 ஆக இருக்கும். அல்லது வகுத்தல் கூடுதலுக்கு முன் நடைபெற்றால் அது 10 ஆக இருக்கும். இயக்கி வெளியீட்டைக் காண்போம். பார்ப்பது போல கூடுதலுக்கு முன் வகுத்தல் நடைபெற்று வெளியீடு 10. ஏனெனில் வகுத்தல் ஆப்பரேட்டர் ஆனது கூட்டல் ஆப்பரேட்டரை விட அதிக முன்னுரிமை கொண்டுள்ளது. அச்சமயங்களில் முன்னுரிமையை மீற வேண்டுமெனில் parenthesesகளை பயன்படுத்துகிறோம். parenthesesகளை சேர்ப்பதன் மூலம் வகுத்தலுக்கு முன் கூட்டலை செய்ய ஜாவாவுக்கு அறிவுறுத்துகிறோம். இப்போது ஃபைலை இயக்குவோம். கூட்டல் முதலில் செய்யப்பட்டு எதிர்பார்த்த வெளியீடு 6 ஐ காண்கிறோம். விதிப்படி செயல்பாடுகளின் வரிசை தெளிவாக இல்லையெனில் parenthesesகளை பயன்படுத்த நினைவில் கொள்க. இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. நாம் கற்றது ஜாவாவில் அடிப்படை கணித செயல்பாடுகளை எவ்வாறு செயல்படுத்துவது, ஆப்பரேட்டர் முன்னுரிமை மற்றும் அதை மீறுவது. பயிற்சியாக மாடுலோ ஆப்பரேட்டர் என்றால் என்ன எனவும் அது என்ன செய்கிறது எனவும் கண்டறிக. மேலும் அறிய இந்த இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும். இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் தேர்வெழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும். contact@spoken-tutorial.org. ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும். இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRDயின் ICT மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது. மேலும் விவரங்களுக்கு spoken-tutorial.org/nmeict-intro. தமிழாக்கம் பிரியா. நன்றி.